வணக்கம், உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். நெல்லை டவுன் இல்லத்து பிள்ளைமார் சமுதாயத்திற்கு பாதிக்கப்பட்ட அருள்மிகு வாசிக்க மீண்ட வன்னிமுத்து விநாயகர் திருக்கோவில் வருஷாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. காலை 6 மணிக்கு மேல் 8:30 மணிக்குள் கணபதி ஹோமம் நடைபெற்றது. விமான மூர்த்திக்கு அபிஷேகம், அலங்காரம் நடைபெற்றது. பிறகு விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. ஏற்பாடுகளை கோவிலின் தலைவர் எஸ். அமிர்தராஜ், செயலாளர் என். சிவசங்கரலிங்கம், பொருளாளர் எம். செந்தில், பி. கல்யாணசுந்தரம் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தார்கள். திருநெல்வேலி டவுன் நெல்லையப்ப காந்தி வீதியினுடைய மேற்கு திசையில் அமர்ந்திருந்து அருள்பாலித்து வரக்கூடிய வாசுகி மீட்ட வன்னிமுத்து மகாகணபதியினுடைய ஆலயத்தில் 5வது வருட வருஷாபுரிய நிகழ்ச்சிகளானது மிக விமரிசையான முறையில் காலையிலே மகாகணபதியினுடைய யாகவேள்வியோடு துவங்கி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் எல்லாம் சேவிக்கப்பட்டு சுவாமியினுடைய பிரதானமாக இருக்கக்கூடிய விமான கலசங்களுக்கு 5வது வருட கும்பாபிஷேகமும்
மூலாலை முகூர்த்திக்கு 5வது வருட மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சிகளும் வெகு விமர்சையான முறையில் பக்தருடைய ஏற்பாட்டின் மூலமாக, நிர்வாகத்தினுடைய ஏற்பாட்டினுடைய மூலமாக வெகு விமர்சையான முறையில் நடந்தேறியது. இதை டிவி வழியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களுக்கு வாசுகி மீட்ட மகாகணபதியினுடைய பரிபூர்ணமான கிருபைகள் கிடைக்கப்பெற இந்த நேரத்திலே உங்களுக்காக பிரார்த்தனைகள் செய்யப்படுகின்றது. ஓம் வெற்றி விநாயக மூர்த்தி ஜெய். வாசுகி மீட்ட வன்னிமுத்து மகாகணபதி பிரபு ஜெய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.